கிறிஸ்துமஸ் என்பது அவர் சிலுவையை சுமந்து மரிக்க பிறந்தார். சிலுவை இல்லாத கிறிஸ்துமஸே இல்லை. ரட்சகர் பிறந்துட்டார், ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம் சொல்லுவான். ரட்சகர் பிறந்துட்டார், பாடு, ரத்தம் சிந்துதல், மரணம், சாவு, சாபம், அவமானம். உங்களுக்கு என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றது? அவர் பிறந்தார். ஏன் பிறந்தார்? அசுத்தத்தை சுமக்கும்படியாக பிறந்தார், பாடுகளை அனுபவிக்கும்படியாக பிறந்தார், மறுமைக்கு அறிவிக்கும்படியாக பிறந்தார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் சாபத்தையும் தாம் மேல சுமந்து மறித்து ரத்தம் சிந்தினார். பிறக்கிறதுல இருந்தே அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி தயாரான நீங்களான எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ்ல யாரும் சிலுவையை யோசிக்கிறது, சிலுவையை பேசுறது. ஆனா கிறிஸ்துமஸ் என்பதுதான் சிலுவையினுடைய காட்சி பிரமாணம். அவர் 30 வயதுல நிர்வாணமா அடிக்கப்பட்டு ரத்த சிந்துறது வேற, அவர் பிறந்த அன்னைக்கே சிலுவையை சுமக்கின்றது வேற. பிறந்த அடுத்த நொடி தூக்கி வீசப்படும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சிலுவையை சுமந்தே பிறந்த அவர் மட்டும்தான். சாவை எதிர்பறக்கும் போதே சாவை பெற்றுக்கொண்டு பிறந்தவர் அவர் தான். ஏரோது கொள்றான், எல்லாரும் சொந்த ஜனங்கள் செங்குத்தான மலை உச்சிலிருந்து கீழே தள்ளுறாங்க, ஆசாரியர்கள் வரிசையர்கள் கூட செய்ய திட்டம் பண்றாங்க. அவர் பிறக்கிறப்பே பாடுகள் அனுபவிக்க பழகினார். அவர் பூமியில கண்ணை துறக்கும் பொழுதே அவமானத்தையும், நிராகரிப்பையும், மனக்காயத்தையும், பலிகளையும், சரீர விடுதலையும், ரத்தம் சிந்துதலையும், மரணத்தையும் ருசி பார்த்தவர். இந்த பெத்லகேம் சிலுவையை சுமந்தனாலதான் எருசலேம் சிலுவையை சுமக்கணும்னு அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. இந்த பெத்லகேம் மரணத்தை அனுபவிச்சனாலதான் சிலுவையில மரணத்தை அனுபவிக்கிறது அவருக்கு பெருசா தெரியும்.